குடிநீர் திட்டம், குடிநீர் திட்டத்தை பற்றி ஒருவர் விளக்கமாக பேசிக் கொண்டிருக்கிறார். பின்னாடி வர்றேன், அதுக்கு விளக்கம் சொல்றது. 3 திட்டங்களை கொடுத்தார் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அது திமுக ஆட்சி காலத்தில் அரசாணை வெளியிடப்பட்டது, வெறும் அரசாணையோடு நின்று விட்டது. 5 ஆண்டு காலம், 4.5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்த ஒருவர் பேசுகிறார், இந்த திட்டம் இன்னும் கிடப்பில் இருக்கிறது. 5 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டுவதற்கு இடமே இல்லை, நடைபெறவே இல்லை. 2 நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டுவதற்கு இடமே இல்லை. 5 ஆண்டு காலம் அதில் பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது இடத்தை கண்டுபிடித்து விவிஜி நகரில் ஒரு டேங்க் மேல்நிலை தொட்டி வேலையாகி கொண்டிருக்கிறது. அருகாமையில் இருக்கக்கூடிய குளத்துப்பாளையம், இந்த மேல்வரம் இருக்கக்கூடியது வெறும் எலும்பு கூடு போல தூண் மட்டும்தான் இருந்தது. 5 வருஷம் நாங்க வந்ததுக்கு அப்புறம் முயற்சி எடுத்து மாண்புமிகு டாக்டர் மு தம்பிதுரை அண்ணன் அவர்கள் இதனுடைய ஒப்பந்தக்காரர் ஆந்திராவை சேர்ந்தவரிடத்தில் பல முறை போனில் தொடர்பு கொண்டு இந்த பணி நடைபெற்றிருக்கிறது. கச்சேரி பிள்ளையார் கோயில் அருகில் இருக்கக்கூடிய ஒரு டேங்க், குழி மட்டுமே வெட்டி இருந்தால் மரண குழி, பக்கத்திலே பள்ளி இருக்கிறது, பள்ளிக்கூட மாணவர்கள் இருக்கு, குழந்தைகள் படிக்கிறார்கள். அதையெல்லாம் கருத்திலே கொள்ளவில்லை. கடந்த 5 ஆண்டுகளாக அந்த குழி தான் இருந்தது. இப்பதான் அதுக்கு நான் முயற்சி எடுத்து டேங்க் கட்டியிருக்கேன். அதே போல ராமானுஜ நகர்ல ஒரு டேங்க் கால் மட்டும்தான் நின்றது. இப்ப டேங்க் பணி முடிவடையக்கூடிய நிலையில இருக்கிறது. பிவிஜி இது திருக்காமொழியில் ஒரு டேங்க் கட்டுறோம்னு சொன்னாங்க, ஆனா இடம் இல்லை. அதன் பிறகு காவல்துறை அதிகாரிடத்தில் பேசி நம்முடைய டிஜிபி அவரிடத்தில் சொல்லி அந்த காவலர்கள் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ள ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த பணிகள் இப்பொழுது நடைபெறுகிறது. பாதி பைப்லைன் போடல, பாதி பைப்லைன் போடவே இல்லை. இவ்வளவு போர்க்கால அடிப்படையில் பணிகளை செய்ததால் தான் இப்பொழுதாவது இந்த ஒரு வாரத்திற்கு ஒரு முறையாவது மக்களுக்கு குடிநீர் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நீ பொறுப்பில் இருந்த காலத்தில் 1 மாதத்திற்கு தண்ணீர் வராமல் மக்கள் சாலை மறியல் செய்ததை நினைத்து பார்க்க வேண்டும். இன்னும் ஓரிரு மாதங்களிலே பணிகள் முடிவடையும். மாண்புமிகு முதலமைச்சர் 15 கோடி ரூபாய் நிதியை கொடுத்திருக்கிறார். பைப்பை மாத்திரம் அனைவருக்கும் ஒரே மாதிரி சீரான குடிநீர் வழங்க வேண்டும் என்பதுதான் அரசுடைய தலையாய கடமை. ஆனா அப்படி இல்ல. இப்ப முன்னாடி தெருவுல முன்னாடி வீட்டுக்கு பைப் இருக்குது, பெருசா இருக்குது, பெரிய பைப் போடுறாங்க, அவங்களுக்கு தண்ணி வந்துருது. தண்ணி வழிஞ்சு போனா மக்கள் தாய்மார்கள் டியூப் எடுத்துக்கொண்டு டாய்லெட்ல போடுறாங்க. எதுக்குமா இப்படி போடுறீங்கன்னா டாய்லெட் சுத்தமாகட்டுங்கிறாங்க. அதே கடைக்கோடியில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் 1 குடம் தண்ணீருக்காக குடத்தை எடுத்துக்கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையை மாற்ற வேண்டும். நகராட்சி முழுவதற்கும் இருக்கக்கூடிய 46,000 குடிநீர் இணைப்புகளுக்கும் சீரான குடிநீர் வழங்க வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 15 கோடி ரூபாய் நிதியை கொடுத்திருக்கிறார். அந்த பணிகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதை மேற்று மாற்றாங்க, தண்ணி கொடுக்கிறதுக்கு இல்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு நிச்சயமா கிடையாது. சீரான குடிநீர் 2 நாட்களுக்கு ஒரு முறை நாங்கள் பிளான் பண்ணியிருப்பது தினந்தோறும் குடிநீர் வழங்குவதற்கு. இருந்தாலும் 2 நாட்களுக்கு ஒரு முறை பாதுகாக்கப்பட்ட காவிரி குடிநீர் கரூர் மக்களுக்கு வழங்கப்படும். 5 வருஷம் வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு இப்ப குறை சொல்லலாமா? அது மட்டுமல்ல, சாலை வசதிகள், அதே போல பாதாள சாக்கடை திட்டம் விடுபட்டு இருக்கிறது. இனாம் கரூர் பகுதிக்கு இல்லை, தாந்தோணி பகுதி விடுபட்டு இருக்கிறது. இதையெல்லாம் முதலமைச்சரிடத்தில் எடுத்து சொன்ன உடனேயே திட்ட அறிக்கைகள் தயார் செய்யப்பட வேண்டும் என்று ஆணையிட்டு இருக்கிறார். எனவே இந்த நகரினுடைய வளர்ச்சிக்கு என்னால் முடிந்த அளவு இன்னும் எத்தனை திட்டங்களை கொண்டு வர முடியுமோ அத்தனை திட்டங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு, ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்க குறை சொல்றதுதான். நான் என்ன சொல்றேன்னா, நீயே 16 கட்சிக்கு போயிட்ட, நான் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. வெக்கம் இருந்தா ரோசம் இருந்தா இனிமே சொல்லக்கூடாது. திட்டங்களை கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள், நீ 16 கட்சிக்கு போயிட்டு நான் செஞ்சேன் இனிமே கழுத்துல எழுதி மாட்டிக்கிட்டு அலைய வேண்டியதான். நீ கொண்டு வந்த மெடிக்கல் காலேஜ் வாங்கல், அது போயிருச்சு. நான் கொண்டு வந்தது காந்தி கிராமம் நகரின் மைய பகுதியில் இன்று செயல்பட்டு இருக்கிறது. சுமார் 300 கோடி ரூபாய் இன்னும் நிதி பத்தல. தலைமை மருத்துவ அதிகாரி என்னிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்கிறார், இன்னும் அதற்கு நிதி வேண்டும் இதற்கு நிதி வேண்டும் என்று. 40 கோடி ரூபாய் கேட்ட உடனே முதலமைச்சர் கொடுத்தார். 150 மாணவர்கள் 2 மாதமாக பயின்று கொண்டு இருக்கிறார்கள். அதே போல கேஸ் இருக்குது, அது இருக்குது, அவங்க எல்லாம் நகர பொறுப்பாளர் சொல்றிய. இதே குளத்துப்பாளையத்தை சார்ந்தவர் அடிச்சு புடுங்கி நில அபகரிப்பு கேஸ் வழக்கு யார் மேல் இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எரிசாராய கடத்தல் 24,000 லிட்டர் எரிசாராயம் கடத்தி
நீ யார் காலில் போய் உளுந்து கேஸ்ல இருந்து தப்பிச்சங்கிறது ஊருக்கே தெரியும். கள்ளச்சாராயை கடத்தி பாட்டல் அடைச்சு வித்தது யாருங்கிறது தெரியும். இதையெல்லாம் மறந்துட்டு பேசலாமா நீயே? இதெல்லாம் பேச ஆரம்பிச்சோம்னு வச்சுக்க, உன் பொழப்பு தண்டவாளத்தில் ஏறிடும், ரயில் ஏற மாதிரி. அது மட்டுமல்ல, ரிங் ரோடு, மருத்துவக் கல்லூரி, அம்மா சாலை, குடிநீர் திட்டம் எல்லாம் நான் கொண்டாந்தோம். அதான் சொல்லிட்டேன், இனிமேல் நான் கொண்டாந்தோம் சொல்லக்கூடாது. எதுக்காகன்னா 31/8/2016 31/8/2016 நான் அமைச்சரான பிறகு அரசாணை வெளியிடப்பட்டது. 13,20,00,000 ரூபாய். 8/10/2018 காளிமக்கட்ட தான் கேட்கணும், யாரு கொண்டாந்தான்னு, அம்மா சாலை யாரு கொண்டாந்தான்னு சொல்லியிருக்கான். வெக்கமா இல்லையா? நான் கொண்டாந்து சொல்லிட்டே இருக்கிறதுக்கு யாரும் கொண்டாடுறதுக்கு யோகியம் இல்லை. அந்த கட்சியிலே இருந்தா தான் அதை பத்தி சொல்லணும். கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 16 கட்சி போயிட்டு வந்து அதை பத்தி பேசக்கூடாது. அது மட்டுமல்ல, வெங்கமேடு பிரச்சனை என்னமோ கம்பி எடுத்துக்கிட்டு அடிச்சமா. கம்பி எடுத்துட்டு நாங்க அடிக்கல, நீ அடிச்சது உங்க நகராட்சி முன்னாள் நகராட்சி தலைவர் கல் எடுத்து வீசுறது, கல் எடுத்து வீசி எங்க வார்டு செயலர் மண்டை கிழிஞ்சு போச்சு. பக்கத்திலே தான் நின்றுட்டானு. அதுக்கப்புறம் நாங்க வேடிக்கை பார்ப்போமா? திருப்பி அடிப்போம்ல. நீ பேசி இருக்கிற மொய் வைப்போம், நாங்க வெச்ச மொய் வச்சு பழக்கம் இல்ல, கூட சேர்த்து வச்சுதான் பழக்கம் எங்களுக்கு. நீ வெச்ச மொய்யே வைக்காத ஆளு. நாங்க வெச்ச மொய் விட்டுமல்ல, 100 ரூபா மொய் வச்சா 200 ரூபா வைக்கணும். இது கிராமத்துல பழக்கம். இல்லைன்னா ஏப்பா மொய் வைக்கலன்னு கேட்பாங்க. இப்ப மாறி போச்சு, நாகரிகம் பெருத்து போச்சு. நீ வெச்ச மொய் வைக்கணும்னு சொல்ல, அதே வைக்க மாட்டேன். நீ இருந்தாலும் நாங்க வெச்ச மொய்க்கு கூட சேர்த்து வைப்போம். நீ கல் எடுத்து அடிச்சின்னா நாங்க வேடிக்கை பார்ப்போமா? அதையும் ஞாபகப்படுத்த விரும்புறேன். அது மட்டுமல்ல, வெச்ச மொய் வைக்கிறோம்னு சொல்லிவிட்டு கட்சிக்காரனை பூரா அடி வாங்க விட்டேன். ஞாபகம் இருக்குதா? பஸ் ஸ்டாண்டுல கல்யாணம் கொங்கு மண்டபத்துக்கு முன்னாடி அடி வாங்கினியா? ஞாபகம் இருக்குதா? எல்லாம் தான் வாங்க. மேட்டுத்தூர்ல துரத்தி அடிச்சானுங்க. நான் இல்லைன்னா போட்டுருப்பானு. என் டிரைவர் இருக்கான், கேளு, எந்த வண்டியில் ஏறி தப்பிச்சோம்னு. இதையெல்லாம் வெளியில சொல்லக்கூடாது. அரசியல் நாகரிகம் தெரிஞ்சு பேச வேண்டும். அரசியல் நாகரிகம் தெரியாமல் பேசினால் இன்னும் நிறைய பேச வேண்டியது வரும். எனவே இந்த மாவட்டத்தினுடைய இந்த மக்களுடைய பிரச்சனைக்காக, மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வருவதற்காக எந்த நேரமும் முயற்சிகளை மேற்கொண்டு அதை செய்து கொடுப்பதற்கு தயார். மாலை மறைக்கிறேன். இன்று கரூர் மாவட்ட வரலாற்றில் பொன்னேற்றுகளால் மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர்கள் மிகவும் நமக்கு உறுதுணையாக இருந்து இந்த புகழளிப்பாதை பாலத்தைச் சேர்ந்த திரு கணேசன் அவர்கள் தற்போது உரையாற்றுவார்கள். உருவாகி விரைவில் திரைப்படம் காண இருக்கின்றோம். அதே போல நம்முடைய நகரத்தில் குடிநீர் பிரச்சனை இன்றைக்கு சுமார் மாண்புமிகு அமைச்சர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல எண்ணற்ற சாலை வசதிகள், தெருவிளக்குகள், அலுவலர்களை இந்த நிகழ்ச்சியில இறுதியில நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய நகராட்சியினுடைய ஆணையர் பொறுப்பு ராஜேந்திரன் அவர்கள்.
வெட்டிங்கண்ணா